ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நம்ம பக்கத்தூர் போக முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மொசக்குட்டிக்காக தான். தவறான மொசக்குட்டி வீட்டில் இருந்தாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறான். அதனால் அங்கே அவங்க போயிட்டு வரணும் எப்படியோ இதாக போகும், லேட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி நம்ம கம்மையில் சுற்றுவோம். அது போக நம்ம கூட ஒரு ஆள் மேப்பாரில் அப்புறம் ஆட்டுக்குட்டி ஒன்று கிடா குட்டி எப்படியோ எங்கிட்ட பயவில் தப்பிச்சு எங்கிட்ட வந்துருச்சு. அதனால் அதையும் நம்ம கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் அவங்க ஆடு கூட சேர்த்துருவோம். இங்கே வட்டம் போட்டாலும் இங்கே நெத்து கிடைக்காது. அதெல்லாம் பக்கத்து ஊரில் தான். இவ்வளோ மட்டும் மேலே ஏறிக்கிட்டோ பரவாயில்ல, எக்கு தின்னுக்கிறியா தரையை தடவாதிக்கிறே கிடைக்காது. பக்கத்தூரில் வேண்டாம் கீழே கிடக்கும். இங்கே அந்த சோழியில் வச்சுக்கிறாங்க ஒன்றும் கிடையாது. மாதிரி இப்படி தொடச்சி சுத்தமாக இருக்கா விட்டு அங்கே ஒரு பந்தியே நடத்தலாம். என்ன கைப்பாலையே ஒன்றும் இல்லையா கடை. நீ பக்கத்தூர் போக முடியாது. நீங்கள் ஃபுல்லாக கிட்டாட்டே. ஒரு நண்பர் வேறு கேட்டிருந்தாரு, செம்பூர் மூலிக்கடாக்கு விழுந்து குட்டி நம்ம கச்சாக்கு விழுந்தது எப்படி கருப்பு ஒரு நிறம் வரவுன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம அந்த மூலிகை கலர் 3 கலர் இருக்குது, கருப்பு வெள்ளை செம்பரு. அதே போல் அந்த கச்சா வந்து சுத்த கருப்பு. ஒன்று மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்படியே சுத்த அப்படியே கரும்புற மாதிரி இருக்கிறோம். இதே செவலை குட்டியாக இருந்துன்னா அப்படியே செம்பூர் வரும். இல்லாட்டின்னா ஒன்று 2 கலரோட சேர்ந்து வளரும். அதனால் இது ஒவ்வொன்றும் இப்படி தான். அங்கே கரும்பு தாய் கலர் எப்படி இருக்கோ இதேமாதிரி கருப்பு இருந்துச்சுன்னா அப்படியே மேட்ச் ஆகி வெள்ளை குட்டியாக இருந்தால் அப்படியே கருப்பாதி வெள்ளை பாதியாக வரும். ஆனால் நல்லா குட்டி ஒத்த குட்டி போட்டு நச்சுன்னு போட்டிருக்காங்க. கழுத்து நீளம் வால் நீளம் நல்ல நீளம் இருக்குது. நம்ம இந்த வராபுரம் ஜூலி இவ்வளோ விட நல்லா கழுத்து நீளம் நடுபடியாகத்தான் இருக்குது. சரியான கடா குட்டி. இந்த வீடியோவில் கூட நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க பிபிஆர் தடுப்பூசி காய்ச்சல் வரும் அப்படின்னாங்க. காய்ச்சல் வரும். ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடுக்கு மேலே காய்ச்சல் வந்துச்சு. ரொம்ப காய்ச்சல் வந்ததுன்னா ஒரு 12 உருப்படிக்கிட்ட ரொம்ப வந்துருச்சு. என்ன காய்ச்சல் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னங்காலம் தூக்கிடுதுங்க. முன்னங்காலம் தூக்கிட்டு மொத்தம் 3 காலில் தான் நடந்து வந்துச்சு. சொன்னால் நம்ம பாட்டிக்கு அது வீடியோலாம் எடுத்திருந்தா எல்லாம் ஒரே மாதிரி தூக்கிருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா அது அதோட எஃபெக்ட் வேறு ஒன்றும் இல்லை. அந்த தடுப்பூசி எஃபெக்ட்டு ரொம்ப இதாக இருந்தனால அப்படியே பயவலிக்கு ஒரே நாள் சடனாக எல்லோரும் காலை தூக்கிட்டாயில. நானே பார்த்தேன், நான் கூட ரொம்ப பவர் ஆகி போச்சோ நினச்சேன். அப்புறம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாயிடுச்சு. போன வருஷம் கூட ஊசி போட்டோம்ல, காய்ச்சல் வந்துச்சு. ஒரு 2-3 உருப்பிக்கு வந்துச்சு. சரி, தடுப்பூசி வரனால வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எல்லா ஆடுகளும் வந்துச்சா, அதான் டவுட்டு, என்னடா இது எதுவும் மாற்றி போட்டாங்களோ நினச்சிட்டேன். ஊசி போடும்போது லிவர் டானிக் கொடுத்து போடுன்றாங்க. இது வரைக்கும் நானும் அதை கேள்விப்பட்டதில்லை. அது எனக்கு தெரிஞ்சு பண்ணையில் அப்படித்தான் போடுறாங்க. லிவர் டானிக் கொடுக்குறனால கொஞ்சம் அது குட்டிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போல். நம்ம இதை லிவர் டானிக்கு கொடுத்து ஊசி போடுறது வரைக்கும் நானும் போட்டிருக்கேன். லிவர் டானிக் கொடுத்து ஊசி போடுறதில்லை. கவர்மெண்ட்டில் கூட வந்து போடுறாங்க, சும்மா நார்மலாக ஊசி போட்டு போயிடுறாங்க. ஆனால் லிவர் டானிக் கொடுத்து போடுறது கொஞ்சம் நல்லதாக நினைக்கிறேன். நம்ம ஊமச்சியோட சின்ன வளர்ச்சி காலை எப்படி உடஞ்சது நண்பான்னு கேட்டிருந்தீங்க. அது வேறு ஒன்றும் பெரிய ஹாலிவுட் கதையெல்லாம் இல்லைங்க. ஒரு வயக்காடு பக்கம் அன்றைக்கி கூட்டு போயிருந்தேன். மழை வரட்டாய வேறு எல்லா ஆடு வேகமாக ஓடிச்சுன்னு போயிடல. அப்போ ஈரம் மாறிச்சு வயக்காடு வேறு. எங்கிட்ட நல்லா அந்த வண்டி போகிற தடத்தில் காலை கொடுத்துட்டான் வயலில். அதுலேருந்து அப்படியே காலை எங்கிட்ட மொழி 2 இடத்துல உடஞ்சிருங்க. மொழியில் உடஞ்சி, அதுக்கப்புறம் கணுக்காலில் வேறு உடஞ்சி. நான் மொழி தான் உடஞ்சின்னு டாக்டரை கூப்பிட்டு வச்சு பார்த்தேன். அப்புறம் டாக்டர் வந்து கட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நானாக தான் பிடிச்சி கட்டினேன், நானும் அம்மாவை சேர்ந்து. அதுக்கப்புறம் 2வது கட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்குறேன், மறுபடியும் கணுக்கால்கிட்ட சத்தம் கடிச்சு ஒரு லைட்டாக அந்த எலும்பு ஆடுற சத்தம். அப்புறம் திருப்பியும் மறுபடியும் இன்னொரு கால்கிட்ட கட்டி மாற்றி கட்டி. ஆனால் மொழி சரியாயிடுச்சு. 2வது கட்டு சரியாச்சு. இப்போ தாங்க கால் ஊண்டி நடக்கிறா. பிள்ளை ஏதோ பால் கொடுத்துக்கிருக்கா. வீட்டிலே இற போட்டு நல்லா இறையும் தண்ணி பக்கத்தில் ஒன்றா வச்சுருவோம். எந்திரிக்காமலே பக்கத்தில் குடிச்சிக்கிட்டே இருக்கும். குடிக்கிறனால கொஞ்சம் தெம்பு வரும். இல்லாட்டினா சுத்தமாக தெம்பு இல்லாட்டினா கால் சரியாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் ஆக்கிரும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கேள்விப்பட்டிருந்தேன். அதில் என்னென்னா, இப்போ மழை காலம் மாறதுக்கு முன்னாடி பிபிஆர் தடுப்பூசி போடுவாங்க. இதுவே வெயில் காலத்துக்கு வந்தால் ஈட்டி ஊசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செம்பிலி ஆடுக்கு ஒரு 300 கிட்ட ஆடுகளுக்கு இப்படியே போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க 2 வருஷம். 3ஆம் வருஷத்துலேருந்து என்ன செஞ்சதில்ல, சில பிபிஆர் போட்டோன்னே ஆடுகளுக்கு கரைச்சி ஊற்றிருச்சு. அதாவது 1 மாதத்துனா 2 மாதம் அரைக்கலாம், 3 மாதத்துக்குள்ளே அதுவே தாங்க மாட்டேன்ருச்சு, கரைச்சிடுச்சு. சரி, வெயில் காலத்துக்கு ஈட்டி போட்டால் அப்பயே கரைச்சிடுச்சு. பேசாமல் நிப்பாட்டிட்டாங்க. தடுப்பூசி போடாமல் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது போட்டால் தாங்க தடுப்பூசி கொஞ்சம் கேட்குங்க. சும்மா போட்டாலே அதுவும் கொஞ்சம் குட்டிகளுக்கு ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்க மாதிரி அப்படியே ஆடெல்லாம் ஃபீல் அப்படித்தான் தெரியுது. ஒரு மாதிரி ரொம்பவே அந்த சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் அப்படி இறங்கி தான் ஏறும், ஆனால் ரொம்ப அப்படியே இறங்கிடுச்சு. என்னான்னு தெரியல இந்த வட்டம். ஆனால் வெயில் காரணம். அதுவும் ஊசி போடலாட்டி அதுவும் பிரச்சனை தாங்க. ஏன்னா மேய்ச்சல் முறையில் எல்லா ஆடுகளும் சேர்ந்து மேயுமா, செம்பரி ஆடு வெள்ளாடுலாம். அப்படியே அதுக்கும் பிரச்சனை. போட்டால் இப்படி பிரச்சனை. எதைத்தான் தாக்குறது. இந்த பிரச்சனை வந்தால் அப்படித்து. நல்ல வேலை நம்ம மாயக்கா மட்டும் இங்கே இருக்கா, வேரிசி மாயக்கா அந்த இருக்காளா, அவளுக்கு மட்டும் தான் கரைச்சிருச்சு. சின்ன தங்கலை. எங்கள்கிட்ட பெரிய ஆடுக்கெலாம்
தாங்கிக்கிச்சு. ஒன்று அது சொல்ல முடியாது, நேரம் தான். வயக்காட்டுக்கெலாம் போகிறது வேஸ்ட்டுங்க. போனால் வெறும் சாம்பளத்தான் தின்னு ஒன்றும் இல்லை. இங்கேனே மடக்கி மடக்கி போட்டு இந்த நிழலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் 2 பட்டை இருக்குது. செந்தட்டி இல்லாத இடத்துல அதிகமாக தின்னோன்னு செந்தட்டி இந்த வெயிலுக்கு சேராது. அதனால் நல்லா இருந்தால் அந்த புல்லுக்குள்ளே நல்லா கொஞ்சம் கொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. சாயந்தரம் நல்லா கரையில் போய் கொடியை திங்க விட்டால் நல்லா கொஞ்சமாக ஒரு நம்பு. இன்றைக்கி பக்கத்தூர் போக முடியாமல் போச்சு. நேற்று மழை பெய்யுன்னு பார்த்தா மழை பெய்யாமல் போச்சு. ஆனால் சுற்றி ஏரியாவில் விருதுநகர் ராஜபாளையம் பக்கம் நல்லா மழைங்க. தேனி பக்கம்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சுற்றி பெஞ்சு தான் கடைசி பக்கம் நம்ம பக்கம் பெய்யும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற கேள்வி நானும் ஒரு 3 நாள் சரியாக கமெண்ட்டை படிக்கவே இல்லை. அதில் ஏகப்பட்ட கேள்விப்பட்டிருந்தாங்க. என்னென்னா ஆட்டுக்கு சேனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் நண்பா. 1 மாதம் மேலே 2 மாதக்கிட்ட ஆடு சேனை பருவத்துக்கு வந்து கடாய்க்கு விழுந்துருச்சுன்னா நீங்கள் அந்த காம்பில் பாலை பீச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு 2 மாதத்துக்கு பால் வரும். அது செனை தான், பட் கொஞ்சம் பால் கொடுக்கும் குட்டிக்கிட்டே இருந்தால். ஒன்று பால் வராமல் சீம்பா மாதிரி பாதி சீம்பா வரும். அது இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது செனை. ரொம்ப சிம்பிள், நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன்றுக்கு கொஞ்சம் பை நல்லா போட ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி வகுறு காட்டுக்கு இருக்கும். அப்படியும் பார்க்கல, வகுறுலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பை வெண்டா காட்டெலாம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே போட்டுருவோம். காம்பில் தான் பிடிச்சி பார்த்து அது பாலா இல்லை சீம்பாலான்னு பார்த்தோம்னா தெரிஞ்சவும். சீம்பா மாதிரியே இருக்கும், கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதிலே தெரிஞ்சவும் அது அந்த குட்டி வந்து சரி ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம். ஆடுகளுக்கு டிவார்மிங் எப்படின்னு சொல்லுங்கள், நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு டிவார்மிங் பிறந்த 3 மாத குட்டிகளுக்கு ஹைடெக் மூலமாக ஊசி மூலமாக போடுறேன். அது போடுவேன். அது போக பெரிய ஆடுகளுக்கு இந்த மாதிரி ஆடுகளுக்கு எப்போயாவது எப்படின்னா அந்த வெயில் காலத்தில் அடிப்புல் நுனிப்புல் மேயும்ல அப்போ மட்டும் நான் போடுவேன். ஊசி இல்லை, டானிக்கு மூலமாக போடுவேன். அது கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் ஆடு பெரிய ஆடுகளுக்கு டானிக்குங்க. பிறந்த குட்டிகளுக்கு பிறந்த 3 மாத குட்டி மேலத்துக்கு 3 மாதத்துக்கு மேலே எனக்கு கன்ஃபார்ம்டு அந்த குட்டிகளுக்கு ஊசி மூலமாக ஹைட்டாக போடுவேன். கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு. அதைத்தான் அந்த ஒரு 3-4 வருஷம் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். 3-4 வருஷம் மூளை 5 வருஷம் மேலேங்க ட்ரை பண்ணேன். கேட்குது, அது கொஞ்சம் ஹைட்டாக கேட்குது. பட் கொஞ்சம் 3 மாதத்துக்கு மேலே ஆகணும். அது கம்மியாக ஊசி போட்டுறாதீங்க, அப்புறம் குட்டி தாங்காது. வேறு பெரிய ஆடுகளுக்கு டானிக் மூலமாக கொடுப்பேன். எல்லா குட்டிகளுக்கு கொடுப்பேன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மேயாத குட்டிகள் தேராத குட்டிகளுக்கு அந்த குட்டிகளுக்கு அதிகமாக கொடுப்பேன். தவிர மற்ற குட்டிகளுக்கு நல்லா மேயிற ஆடுகளுக்கு திரும்ப போட்டு ஆடை கெடுக்கவே மாட்டேங்க. நல்லா மேயுதுன்னா பிரச்சனையே இல்லை. மேலே அரைவகராக இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கலன்ட்டு பை விலைக்கு அந்த தான் டானிக்காக போட்டுருது. நம்ம கூட ஒரு ஜீவராசி வந்துச்சு, ஒரு கிடா குட்டி. இந்த வேறவங்க குட்டி பயவுல உள்ளதாக இருக்கா என்னன்னு தெரியல. நானும் சரியாக பார்க்கவே இல்லை. நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா பயவில் அதை கோட்டை விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு கூட இருக்குது, எங்கேயும் போகாது. அது விவரமாக தான் இருக்குது. கூட்டத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்குது. இவங்க நம்ம தெரிஞ்ச கூட்டமாக இருக்குது, அதனால் இங்கேயே நின்றுக்குருவோம். வேறு கூட்டத்துக்கு செஞ்சுன்னா அப்படித்தான் கலைவனி போய் தூக்கி போயிடுவாங்கிட்டு விவரம் பார்த்தாங்க இருக்குது. வர அவர் உசிரெடுக்க வந்த ராசாத்தி கைப்பாலே இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றியா என்னமோ நீ என்னமோ இங்கிட்டு பிரியாணி திங்கிறாங்கடா நம்மளை விட்டு. அதுக்கு தான் நேராக போகிறேன். அப்போ தித்தி செடியிலையும் கடிக்கிறாங்க, அங்கே ஒன்றும் இல்லை. துத்தியை தவிர ஒன்றும் கிடையாது. மூஞ்சியெல்லாம் நாயுருவி குழந்தையாக இருக்குது. எங்கே என்னது எதுக்குள்ளே போய் பிறண்டுக்கு வந்த எங்கே டைவை போட்டியா? இங்கே ஒரு ஏழை ஆத்தே, இங்கே ஒரு எடுத்துருண்டி அதை அறிய முடியே. நம்ப மாட்டா அவர் ஆத்தே, ரொம்ப அடிக்க போகிறேன் நினச்சிக்கிட்டா. இங்கிட்டு வா இந்தா ஸ்கைபாலே, இங்கிட்டு வா இந்தா. நம்ம கருவாச்சியோட 2 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு பால் பத்துது. அந்த பொட்டை குட்டி இருக்கல அவளுக்கு பத்துது, கெடா குட்டிக்கு தான் பத்தலை. அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்ம கச்சாவோட அந்த குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு காம்பெலாம் பயவில்லை. அவனுக்கு ஒரு காம்பு சரியாக போகுது, ஒரு காம்பு மிச்சமாக இருக்கும்போது இந்த கெடா குட்டி தூக்கி அப்படி அதில் மாற்றி அப்படி தான் குடிக்க விட்டுருக்கேன். இவன் மேலே தப்பு இல்லை, பால் நல்லா இருக்கும், மேட்ச் இல்லைங்க. இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பரவாயில்ல, எங்கிட்ட சமாளிக்கிறா 2 குட்டிகளையும். அவ்வளோ எங்கிட்ட ஒத்த குட்டி போட்டதுனால அந்த பாலுக்கு எப்படி சமாளித்து அந்த கெடா குட்டியை சுத்த கருப்பு கடை குட்டியாக கத்திரியான் பால் இல்லையப்பே ஏத்தேன்னு கத்திரியான் பயவில்லை. அதனால் குத்தி மாற்றி பாலை கொடுத்துக்கிறீங்க. எத்தனை நாள் கொஞ்சம் பரவாயில்ல. மேட்ச் இருந்தால் இவ்வளோ பால் கொடுப்பாங்க, நல்லா பால் பறக்கும். இப்போயும் பால் இருக்குது, சுத்தம் மேட்ச் இல்லை. அவளும் மேய்ஞ்சி தான் பார்க்குறா, கண்ட கல்லியாக பிச்சு போட்டு தான் பார்க்குறான். ஒன்றும் இதில் மழை பெஞ்சத்தாங்க லாக்கி. மழை வெயின் இன்னைக்கு பேயிலாட்டி இடியம்மனுக்கு அட்டி இருக்குது இன்றைக்கி. நடுத்தரு நண்டு உனத்தான் கூப்பிட்றேன் நண்டு. ஒரு பெரிய மனுஷன் பேசி இருக்க கண்டுக்கிறான், போய்கிட்டே இருக்க. நல்லா வேண்டிக்கா, உன் பிள்ளை பிறக்க போகும்போது பஞ்சத்தில் பிறக்கக்கூடாது. நல்லா பசுமையில் இருக்கணும், மழை பெஞ்சு புல்லாக இருக்கணும். அப்போ தான் உன் பிள்ளைக்கு மேய்ஞ்சி ஒரு நிறைய பால் கொடுக்க முடியும். நண்டே நடுத்தரு நண்டு நல்லா வை போட்டாங்க. பை போட்டால் குட்டி போடுற அறிகுறி எப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். போகிற அறிகுறினா நல்லா அந்த பை நல்லா கீழே இறங்கிடும், காம்பு வரைக்கும் இறங்கிட்டு ஒரு நாள் 2 நாள் கழித்து சொல்ல முடியாது, ஒரு நாள் அன்றைக்கே குட்டி போட்டுரும். அது போல் வகுறு கீழே இறங்கிடும். 2 பக்கம் வகுறு பார்த்தீங்கன்னா அடி வகுறு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அக்கி வரும். அக்கி வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குட்டி போடுற சீசன். காலை வாரிக்கிட்டே இருக்குங்க. அதில் பார்த்தாலே தெரிஞ்சவும் நம்ம நடுத்தரு நண்டும் இந்த வாரத்துக்குள்ளே குட்டி போட்டுருவா. அதுக்குள்ளே மழை பெஞ்சிட்டா ரொம்ப நல்லது. நம்ம புதருக்குள்ளேருந்து வராங்களே ஒரு மட்டமாக இருக்காங்க. இவங்க ஒரு குமரியை யார் மொசக்குட்டியே, அந்த கன்னி குட்டியே, திரிசா, ரெட்டச்சூளி, கோக்கோ, பழுனா காணா,
நீங்கள் எல்லாம் ஒரு மட்டமாக உள்ள புதருக்குள்ளே போய் நிழல் நின்று வரையில அருங்க தாயும் புள்ளியும் வரக்க தக்க என்னமோ மரத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி சாஞ்சிருந்து 2 பேர் எப்படின்னு இருக்கா. இவ்வளோ நல்லா ஏறின்ற எங்கே தங்கச்சியாக காணுமே தான் நிற்கிறாள் இபி ஆஃபீஸர் தங்கச்சி. அவள் கண்ணுமை ஒரு பக்கம் நிற்கிறா. நல்லா மரத்துலேயே ஏறி இப்போதைக்கு தான் மேம்பேச்சல் தரம்பேச்ச பாருங்க கருவாடாக இருக்குது. ஏய் நீ தள்ளி நின்றா முட்டை போகிறான்டா நெஞ்சிலேயே முட்டியிருக்கான்டா. குளக்கசில் உள்ள போகிறேன் நீ முட்டி நெஞ்சிலேயே முட்டுறாங்க. தள்ளி நின்றா நெத்துக்கு சண்டை போடுறேன்ட்டு எங்கிட்டாவது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்க சொல்கிறாங்க. நேற்று நெத்து இருந்துச்சு அதெல்லாம் மாட்டேன்னு விட்டுட்டு இன்றைக்கி விழுந்துட்டுறாங்க. நடங்க நெத்தெல்லாம் கிடையாது இருந்ததை விட பூஜை காக்கா பூஜை பாருங்க. இவங்கள எங்கெங்கே சுற்றி எங்கெங்கே மாட்டாங்க. அந்த ஊர் மேட்சில்னாக்கா கருவச்சாய் எல்லாம் அந்த உங்கள் மம்மி பண்ணுற வேலை. இதை விட்டா அந்த மரத்தை விட்டா இந்த மரம் அந்த மாதிரி அந்த ஊரில் நெத்து 2 நெத்து கிடக்குது. இதே மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று கூட கிடையாது. பாரு அங்கே போய் இது மோதிரத்தை கீழே போட்ட மாதிரி தேடுறாங்க. இவர் நான் கிடச்சதா மோதிரம் கீழே போட்டது எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2-3 நெத்தரில் உச்சியில் இருக்குங்க. தான் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் இருக்குது. மாயக்காவத்தான் அடிக்க போகிறேன். உன்னையும் உங்கள் அம்மாத்தாவும் அடிக்க போகிறேன். உங்கள் அம்மாத்தாலாம் இருந்தால் அந்த மரத்துக்கு போயிட்டேன். இந்த மரத்தை விட்டுட்டு அந்த மரம் எத்தனை மரம் போனாலும் நெத்து கிடைக்காது. இங்கே இருந்தால் தான் கிடைக்க போகுது. அங்கே நெத்து தின்னுங்கடாண்டா திண்டு வெறுத்து போய் எனக்கு வேணாண்டா. இங்கே வந்துட்டு பாரு என்னமோ காணாமல் போன மோதிரம் தேடுற மாதிரி தேடுறேன். நெத்தி போட்டே நல்லா தேடு ஐயா. இந்த இருக்க மாதிரி இங்கிட்டு வா எல்லாம் இங்கிட்டும் போல இங்கே தான் இருக்காங்க. பயந்துடா விட்டு போயிட்டாங்களே மோனிக்கா. இந்த இருக்க மாதிரி திரிசா போகாமல் கத்திரியாடி அத்தே எங்கேயும் போகல. இந்த இருக்காங்க உள்ளே இருக்காங்க. போ நல்ல குழந்தை நிற்கிறாங்க. மோனிக்கா பயந்துட்டா எங்கிட்ட தூங்கி கிடந்துட்டா. எந்திரிச்சு வர்றேன் தூக்கி எடுத்துட்டு யாத்தே இல்லை ஆளை காணான்னு தெரியும் பார்க்குற இல்லை. இப்படி தாங்க உடம்பு சரியில்லை. அப்போ இந்த ஒரு 3 நாள் லீவ் போட்டிருந்தேன் இல்லை உங்களுக்கு வீடியோ கூட சரியாக வந்திருக்காது. அப்போ ஆடு மேய்க்க வந்திருந்தேன். நான் வந்திருந்தேன் ஊசி போட்டு வந்திருந்தேன். நல்லா டேப்லெட் போட்டேன். நம்ம ஒரு வயக்காட்டில் ஒரு வேப்ப மரத்தில் ஆடுகளை நிப்பாட்டு வந்துடுமா அந்த இடத்துல. இப்போ தாங்க ஒரு 4 நாள் முன்னாடிங்க நல்லா நம்ம ஆடு பேக்கை இப்படித்த வச்சு சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு எல்லாம் நல்லா படுத்துருந்தாங்க. சரி நானும் தலைக்கு வச்சுட்டு முடிச்சு தானே இருக்காங்கன்ட்டு ஃபோனில் ஆன் பண்ணிட்டு தூங்கிடக்கூடாதுனுக்காக ஃபோனில் ஏதோ சாங்கை போட்டுவிட்டு அப்படி பேசாமல் அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படியே பை மேலே தலையில் வச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தாங்க நல்லா தூங்கி கிடந்தேன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க. பசி ஆகலை. நானே காலிட்டாங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு மணிக்கு 1:15 இருக்கு எனக்கு. நான் அவருக்கு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன் ஃபோன் பாடிக்கிட்டே இருக்குது. ஆடை ஒரு பையனை காணோம். என்னடா ஆடை காணோம் மணி பார்க்குறேன் கரெக்டாக 2:45 ஆக போகுது. 1 மணி நேரம் நம்பர் தூக்கிட்டீங்க. ஆடு என்ன செஞ்சிச்சு ஸ்கைஃபாலெல்லாம் ஒரு பக்கமாக பிரிஞ்சு வடக்கு பக்கம் போயிடுச்சு. சவுக்கு பக்கம் இந்த நண்டு டைனோசர் இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த எனக்கு முன்னாடி ஒரு முள்ளுக்குள்ளே நின்றுருக்காங்க. நான் இந்த ஆடெல்லாம் பார்க்கல. நான் நினச்சிட்டேன் நேரம் ஆடு தண்ணி போயிருக்குமா. அப்புறம் என்ன செஞ்சேன் சரி எதுக்கு ஆடு என்ன தண்ணிக்கு போயிருக்காது கூப்பிட்டு ஒரு ஆடு கத்தி எத்தனை 3 மணிக்கு கத்த ஆரம்பித்தேன். 4:30 வரைக்கும் விளத்தி கொண்டு சேர்த்து அன்றைக்கி அப்படித்தான் அசந்துட்டோம்னா முடிச்சு. எங்கிட்டு போய் எங்கிட்டு இருக்கேன்னு தெரியாது. ஓட்டம் முடிச்சு ஓடி போயிடுவாங்க. அதுதான் உஷாராக இருக்கணும். அப்படி நல்லா என்றைக்குமே இந்த ஊசி போட்டு டேப்லெட் போட்டு வர வரைக்கும்லாம் ஆகா இதுக்காகவே மாத்திரை போடவே மாட்டேன். ஆகா தூங்கிருப்பா சாமி உஷாராக இருக்கணுண்டு அன்றைக்கி முடிச்சாக இருந்தேன். எப்படி தூங்கிட்டேன் அசந்துக்கால். ஆனால் நல்ல வேலை எதுவும் வெள்ளாமல் பக்கத்தில் பருத்தி காடு இது இல்லை இருந்துச்சு. பயவில் நம்ம அன்றைக்கி அரெஸ்ட்டு தான் பிடிச்சி தூக்கி குறைச்சிருப்பாங்க. நல்ல வேலை தவிர்த்து அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தார். ஒரு நல்ல மெடிசனு மாதுளம்பழத்தோலை அரைச்சி நம்ம மொசக்குட்டி கால் நொண்டிக்கிட்டே இருக்கல அதில் 10 மாதிரி போட்டு பாருங்கள் காண வந்த புண்ணுக்கும் வச்சு பாருங்கட்டாங்க. நல்ல மெடிசனாக இருக்குது. நானும் கேள்விப்படாத மெடிசனு. ஆனால் மாதுளம்பழம் நல்லா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. அதனால் அது எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நேற்று அந்த கமெண்ட்டை படித்தேன். சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அதனால தான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நானும் அதை அரைச்சி போட்டு பார்ப்போம். புண்ணு நிறைய ஆறிச்சு. பட் அவளுக்கு என்னண்டா அந்த புல் இந்த உப்பாரு காலில் குத்துது அது வலிக்குது. அதனால் ஊண்ட முடியல விலைக்கு. அதனால் மறுபடியும் வீக்க வந்துடும் அதனால தான் துளியை சுற்றி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த புல் சுருக்கு குத்துங்க மோசமானது. வாயில் புண்ணு வந்துச்சுன்னா அது கடி அப்படியே புண்ணுக்கெல்லாம் ஆடு அப்படி மழை காலத்தில் அப்படியே கஷ்டப்படுங்க. ஏய் சொன்னா கேள்றா மூலிப்பையா கொம்பனை கூப்பிடாடா. கொம்பா எங்கடா இருக்கா அவன் வர்றா நெத்தி போட்டு மேய விட மாட்டேன்றா. சேட்டே போகிறேன் விட்றா பாரு நீ மேய விட மாட்டேன் பாரு வெட்டிக்கிருக்கான். அவள் ஏற்கனவே வேற விழுந்துருச்சு ஆடுக்கு. மறுபடியும் வெட்டிக்கிருக்கேன். கொம்பனை காண அந்த மாதிரி எங்கெங்கே வெட்டிக்கிருக்கேன். கொம்பை பார்த்தாலும் ஒரு முட்டை நேற்று ஒரு வெள்ளைக்கடாவை கரையில் முட்டி 2 பரட்டி விட்டாங்க. பக்கத்து ஊரில் ஆடு விரட்ட வந்துச்சுட்டு நம்ம மாயக்காவோ 2 பரட்டு பயவுள்ள உருண்டுச்சு பார்த்துக்கு அந்த கடை. நான் கூட செத்து போச்சோன்னு நினச்சேன். செத்துச்சுன்னா பயவுள்ள நம்ம தான் ஃபைன் கட்டணும். அந்த மாதிரி இந்த கொம்பு வந்துட்டேனா மூடி போய் வெட்டியா தெரியா ஆள் வந்தோடனே பதவியில் ஒதுங்கிடுது. இப்படித்தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிடா வேறு ஆடு கிடந்து மறுநாள் போக முடியல எப்பயுமே சகஜாது. அப்படி போகும்போது அந்த இருக்கா கிடா ஒன்றுக்கு ஒன்று முட்டி
அந்த கடை வீட்டுக்கு வந்து நைட்டு நல்லா தண்ணி குடிச்சு படுத்துச்சு. இப்படி காலை தொழுவத்து எடுத்து பார்க்குறக்கு அது செத்து கிடக்கு. கடைசியில் பார்த்தா வெறும் 1000 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு தூக்கி விட்டாங்க. காரணம் பார்த்தா அப்படித்தான் ஒன்றுக்கு ஒன்று முட்டியிருக்கும் போல், எப்படி நெஞ்சில் முட்டியிருக்கும் போல் கடா வந்து அந்த வலி தாங்க முடியும், நெஞ்சு வலியோடு இருந்திருக்கும், செத்தே போச்சு. 100 கடை அப்படித்தாங்க நேற்று முட்டு நம்ம கொம்பை முட்டினாங்க. கரையில் உருட்டுச்சாங்க மடந்து 2 உருட்டு நான் ஊராச்சு. ஆஹா இன்றைக்கி அந்த கடை காலி காடு. ஆனால் அந்த கடை எதிர்ச்சிக்கிச்சு பயம் இல்லை. அது ஒரு கரும்பூர் கடை மாதிரி வெள்ளையிலே கரும்பூர் கிராஸ் அடிச்சிருச்சு, தப்பிச்சிச்சு. நான் இல்லாட்டி அன்னை பயவுள்ள பாடையை கட்டிருக்கோம். ஜெசிகா செலுக்கு நல்லா முறுக்கு சாப்பிட்றீங்க போல, மஞ்சள் முறுக்கு சத்தம் நல்லா தின்றாங்க. இந்த பச்சையிலேயே திண்டாதான் அதிகமாக திண்டாதான் ஆடுகளுக்கு கண் பார்வை குறையும், மாலைக்கண் நோய் வந்துடுவாங்க. காஞ்சாலையை திண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பச்சையே தின்னலாம் ரொம்ப தின்ன தேவையில்லை, சும்மா அளவாக திங்க. அவன் டைனோசர்லாம் விட்டு நல்லா அடிப்பா. அவள் இதுலேயே முத்துன குலை நல்லா தேடுவாளுங்க. இதெல்லாம் இளம் குலை தின்னாது. இது இருங்க வர ரெடியாரு அழைச்சாச்சு. நல்லா முத்துன குலை. வாங்க முடியா வா. கைபாலை யோசிக்காத பூமிச்சே வேணாமா. ரைட்டு நில்லு, அப்படி நில்லு. அமுக்கிட்டாங்க எப்படி செய்யிட்டாங்க. வார் என்ன பிடிச்சி நெத்தி போட்டு மகன் வேறு அமுக்குறியான். ஏன்னா பையன் பிடிச்சா அமுக்காயிரா, பையன் பிடிச்சா அமுக்குறியா. கை வலிக்குதுங்க. நான் நெத்தி போட்டு மகனே அதில் ஏறாண்டா என்ன பிடிச்சி ஏறி அமுக்குற. கிரீஷியக்கா திண்டையா இன்னும் பாதி வேற காணுமே. ஜீவராசிகளே நான் போதுமா இன்னும் வேணுமா. நான் கண்ணிப்பட்டி உனக்கெல்லாம் நிறையா நீலாம் நிறையா திம்பியே கொஞ்சம் குழந்தா பாருங்க. இந்த கடா குட்டி நானும் மறந்துட்டேன். அது பாட்டுக்கு யாரையும் தர மாட்டேங்குது, கூட்டம் தர மாட்டேங்குது, தாயும் தர மாட்டேன், தகப்பனும் தர மாட்டேங்குது. யாரும் வேணாம், நம்ம பாட்டுக்கு மேஞ்சா போதும். சாயந்தரம் வீட்டுக்கு போய் சேர்த்துக்கிடுவோம். அப்போ சேர்த்து விடுவாயிடு. வா கிட்டே சிக்கு மாட்டிடுது. வா நெத்து கொடுக்கலான்னு வர மாட்டேங்குது. வரு ரவுண்டு தான் அடிக்குது. வாடு கூட தெரியுது. நானும் பார்க்கல, பயம் இல்லையா. உன்னை சேர்க்கணும். எங்கே அவங்க டீம்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. மசூட்டியே வீட்டில் இருந்து கேட்குறியா. தேவையில்லாம் அந்த வெயிலில் வந்து இது கலையணும். நல்லா வீட்டில் இருந்தாலும் நல்ல புல் கிடச்சிருக்கும். எங்கே கேட்குற கரெக்டே என்ன நெத்து கொடுக்கலடி. முடிச்சுக்கோ பேச்சு கொடுத்துடி. நெத்து கொடுக்குறீ அவளுக்கு கூட்டு அடிச்சு வைப்போம். ஓடியாடுறா கரடி. தண்ணி குடிக்க போவோம். யார் ஹேர் ஸ்டைலை பாரு. கரடி செம்மையார் ஹேர் ஸ்டைலு. குளத்தில் தண்ணி இல்லைடாண்டா அந்த குளத்தை போகிறேன். போக கம்மாய் போகிறேன். ஏன் அப்போ விட்றாங்க பாரு. தண்ணி தான் காலையில் 11 மணிக்கு விட்டதா. அது தெரியாது 12, 1, 2, 3 கரெக்டாக 4 மணி நேரம் கழிச்சு விட்றேங்க. வரி குதிரை இந்தா எடுத்துக்க. நீ ஒரு ஆள் தான் கடைசி. நான் தான் கடைசி. எல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னொரு ஜீவராசி வருதுங்க. குட்டியாம்மா வா இந்தா என்ன தெரியல. குட்டியம்மா இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக இருக்கா. ஒரு காலத்தில் எப்படி எவ்வளோ தண்ணி இருந்தது. நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டரில் இருக்க மாதிரி தண்ணியாக இருந்துச்சு. இன்றைக்கி வறண்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சாங்க. எம்போடு தண்ணி நான் பாருங்க. இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து கிடக்கிற தண்ணி கிடக்கும். எக்குத்து புல்லாமல் கிடக்குங்க. சரியான கிடக்குப்பா. இன்னும் கொஞ்சம் ஆழமாகிருச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் தண்ணி நல்லா நின்றுருக்கும். இருக்குதுல குழுன்னு இருக்குங்க. ஏன்னா அடியில் எந்த அளவுக்கு பழத்தில் தண்ணி அடியில் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஜில்லு குழுன்னு இருக்கும். நான் கருவாஜய் எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை கருவாஜய். இல்லை ஜாலியாக ஏரியில் விடுவாங்க. அந்த சூர்யா அவன் பழத்தில் சூர்யா நம்ம பெரிய அமைச்சர் சின்ன அமைச்சர் இவங்க தான் மைக்கில் ரிக்கி பாண்டி. இவன் ரிக்கி பாண்டி தான் ஓடி பிடிச்சி தள்ளி விளையாடிக்கலாம். ஒரு காலத்தில் விளாண்டாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தா அவங்க நான் தான் வருது. இந்த புதரை பார்த்தா இந்த நம்ம மைக்கில் ஒரு தடவை புதற்குள்ள மாட்டேன் நம்ம இருந்தது. அது அந்த புதர் தான். இந்த பக்கம் வந்தால் நம்ம பையன் அவன் பார்த்தா இருக்குது. நான் தேவை விளையாட போறியா கிரீஷியாக்கா நண்டு ஏறி நல்லா சரிச்சு விளாடு. நடந்து போய்கிட்டே இருந்தால் என்ன செய்ய. ஏதாவது ஒரு சட்டு போட்டு முடிவு எடுத்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மேலே இருங்க. வர நல்லா கொடி கிடக்கு. ஏதோ காஞ்ச கொடி ஏதாவது சிக்கிறத கொடி வர நடந்து போய்கிட்டு தான் இருக்கா. எலிவிலை ரைட்டில் இண்டிகேட்டர் அடி போட எலிவிலை மைக் செட் மாயக்கா. எனக்கு பின்னாடிலாம் திருமகுளம் மதுரை சிட்டிக்குள்ளெலாம் நல்லா மழை வெஞ்சிக்கிருக்குங்க. ஏன்னா சொல்ல முடியாது. இன்றைக்காவது மழை மனசு இறங்கி வந்தால் தான் உண்டு. இங்கிட்டு மேற்க பார்த்தா அங்கிட்டு நல்லா தேனி பக்கம் நல்லா மழை வச்சுக்கிருக்கு. இன்றைக்காவது மழை வரணும். இனிமேல் பசங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கிளம்பிட்டாங்க. அவங்க வயிறு நிறைஞ்சிச்சு. காஞ்ச புல்லாக கடிச்சு எங்கிட்ட தண்ணியை குடிச்சு ஊற்று நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட நான் படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன் பிடிச்சுங்க. எப்பயும் போல சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்கேன். ஓகேவா. இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை அடுத்த ஆடிவிலி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்கார வைரம். ஓகே வரட்டா பாப்பமா வாய். கரடி நல்லா வேண்டிக்க. இன்றைக்காவது மழை வரணுண்டு போச்சு. ஆத்தே வழி விட முடியாது. என்ன செய்வேன் ஆத்தே எல்லாம் போயிட்டு ஆயில யாத்தே அங்கிட்டு போகாத. அந்த யாத்தே அங்கிட்டு போகுது. வா பயக்காட்டில் பயந்துருச்சு பயமில்லை. மொத்தா நம்ம பசங்க அங்கிட்டு ஓடிப்பிட்டாங்க. வா ஓட நீ ஒரு கோச்சுக்கு போக. ஏதோ கோச்சுக்கு போகிற என்ன அதுக்குள்ள கோச்சுக்கு போகலாமா. சரி வழி தானே விடணும். வா ஓடு அப்படி ஓடு பயந்து நீ பாட்டுக்கு பக்கத்தில் ஓடி போயிடாத.